Taste the Daily. வணக்கம் செய்து கோமுகி நதிக்கரை முழுவதும் சவக்கட்டைகளாக இருந்த இந்த காட்சிகளை கண்டு கண்கலங்காத கண்ணீர் சிந்தாத உள்ளமில்லை. இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியாளர்கள் தவிர மக்களுடைய கண்ணீர் வேதனையை ஆற்றுணா துயரை துளிகூட உணராதவராகத்தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முழுக்க தன்னுடைய அரசினுடைய அலட்சியத்தால் மட்டுமல்ல, தன்னுடைய அரசு சொன்ன ஒரு பொய் தான் இவ்வளவு உயிரிழப்புக்கும் காரணம் என இந்த பொம்மை முதல்வருக்கு தெரியாதா என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நல்ல ஆட்சி என்றால் இந்த காட்சியை கண்டபோதே வெட்கி தலைகுனிந்து கூண்டோடு பதவி விலகி இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இவர்களோ மக்கள் எக்கேடுகெட்டு போனால் என்ன என்று அடுத்த வேலைக்கு கமிஷனும் கொள்ளையையும் விளம்பரங்களையும் கவனிக்க சென்று விட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஊட்டி மலர் கண்காட்சியை துவக்கி வைக்க ஓடி சென்ற ஸ்டாலின் 67 பேர் மரணமடைந்த துயர சம்பவத்திற்கு ஆறுதல் கூற செல்லாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களை தண்ணீரில் மூழ்கடித்த இந்த கள்ளச்சாராய திமுக மாடல் அரசை தமிழக மக்கள் ஜனநாயக ரீதியாக ஓட விரட்டி அடிக்க போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 67 பேர் மரணித்து போன அந்த அவலத்தை தோலுரித்து காட்டி தனது செய்தி குறிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.